இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காய்கறிகளை சமைக்காமலே சாப்பிடுவதால கிடைக்கும் 5 ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமைத்த காய்கறிகளை விட சமைக்கப்படாத காய்கறிகளை தான் சத்துக்கள் ரொம்ப அதிகம் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். வாங்க நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சமைக்கப்படாத காய்கறிகள் சாப்பிடுறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்ன? இன்றைய வாழ்க்கை சூழல்ல பெரும்பாலானவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஃபிட்னஸ் உணவு என்ற பெயரில் அரைவேக்காடாக சமைத்த காய்கறிகள் அல்லது சமைக்கப்படாத பச்சை காய்கறிகளை சாப்பிடுறாங்க. இந்த உணவு முறையில காரமான உணவுகள், சிப்ஸ், துரித உணவுகள், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள் போன்றவை தவிர்க்கப்படுகின்றது. இப்படி சமைக்கப்படாத காய்கறிகளை தினசரி உணவுல சேர்த்து கொள்பவர்கள் இந்த உணவு ஆரோக்கியமானது தானா என்று கேள்வி எழலாம். இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமைத்த காய்கறிகளை விட சமைக்காத பச்சை காய்கறிகளை சத்துக்கள் அதிகமா இருக்கு என்று சொல்றாங்க. சமைக்கப்படாத காய்கறிகளை உட்கொள்வதன் மூலம் உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் கிடைக்குது. இதன் நன்மைகளை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோம். காய்கறிகளை சமைக்காம பச்சையாக சாப்பிடுறதுனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை அது குறைக்குது. இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி சமைக்கப்படாத உணவுகள் சாப்பிடுறவங்க ரத்தத்தில் உள்ள மொத்த கொழுப்பை மற்றும் ட்ரை கிளிசராய்டு அளவுகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் நல்ல கொழுப்பின் அளவும் சீராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி உடல் பருமன் மற்றும் எடை அதிகரிப்பு இவ்விரண்டுமே பல நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கு. சமைக்கப்படாத காய்கறிகள் எடை இழப்பு மற்றும் உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது. NCBI அறிக்கையின்படி சமைக்கப்படாத காய்கறிகளை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்பவங்க மற்றவர்களை விட வேகமாக உடல் எடையை குறைக்கின்றனர். இதை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் சிறந்த வளர்ச்சிதை மாற்றத்தை பெறலாம். சமைக்கப்படாத காய்கறிகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல காணப்படுது. இது சர்க்கரை நோய், புற்றுநோய், பார்க்கின்சன் நோய், கண்புரை போன்ற பல நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. சமைக்கப்படாத காய்கறிகளை நம்ம சாப்பிடுறதுனால உடலின் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கவும் உதவுது. இதில் நார்சத்து நிறைந்துள்ளதால உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. மேலும் ஆரோக்கியத்துல நேர்மறையான விளைவை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி சமைக்கப்படாத காய்கறிகளை சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாம உங்க சருமத்திற்கும் அதிக நன்மை தரும். இதுல ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் காணப்படுது. இது உங்கள் சரும அழகை மேம்படுத்தும். சமைக்கப்படாத பச்சை காய்கறிகள்ல வைட்டமின் C காணப்படுது. இது உடலில் கொலாஜின் உற்பத்தி அதிகரிக்க உதவுது. மேலும் சருமத்தை பளபளப்பாகவும் களங்கமற்றதாகவும் மாற்றுது. எல்லா காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்கிறார் உணவு நிபுணர். சில காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால ஒரு சில காய்கறிகளை மட்டுமே பச்சையாக சாப்பிட வேண்டும். எந்தெந்த காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாக சாப்பிடலாம் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். வெள்ளரிக்காய் எல்லா சீசனிலுமே எளிதாக கிடைக்கும். வெள்ளரிக்காய் சாலட் ஜூஸ் வடிவிலையும் நம்ம சாப்பிடலாம். எப்போதுமே வெள்ளரிக்காயை இரவு அல்லது மதிய உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம சாப்பிடணும். சமைக்கப்படாத காய்கறிகளை உணவிற்கு முன் சாப்பிடலாமே தவிர கட்டாயமாக இதை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ள கூடாது. தக்காளியையும் தயக்கமின்றி பச்சையாக உட்கொள்ளலாம். தக்காளி குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இதில் அதிக அளவு வைட்டமின் C இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குளிர்காலத்துல நல்ல பசுமையான கீரைகள் கிடைக்கும். கீரைகள் வைட்டமின் K, வைட்டமின் B6, ரிபோஃப்ளோபின், ஃபோலிக் நியாசின், நார்சத்து ஆகியவற்றின் நல்ல மூலமாகும். இதனுடன் கீரையில போதுமான அளவு இரும்பு சத்து உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது. அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கி செரிமான அமைப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பைக்கல், மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோய், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். மேலும் பீட்ரூட், வெங்காயம், கேரட், டர்னிப், லெட்யூஸ் போன்ற காய்கறிகளையும் நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.